இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைக்கே நாம் வெற்றி பெறுவது எப்படி, அதை தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம தேங்கி இருக்கிற மாதிரி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் எதுவும் இல்லாத மாதிரி, அதற்காக தொடர்ந்து ஜெபம் செய்தும் கூட அந்த ஜெபத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கலையே, தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு சில எண்ணங்கள் வரும். ஆனா நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நம்முடைய அறிவுக்கு எட்டாதவர் அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நீங்க புரிஞ்சுக்க இருக்கீங்க. இப்போது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். டாக்டர் விக்டர் பெஞ்சமின் அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்க ஒரு இசை கலைஞரா இருக்காங்க. ஆனா இவங்க வாழ்க்கையுடைய தொடக்கம் அப்படி இல்லை. இவங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க, டாக்டரும் ஆனாங்க. இவங்க வாழ்க்கையில எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். தன்னுடைய தாய் தந்தையின் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக விக்டர் பெஞ்சமின் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரியில் அட்மிஷன் வாங்கினார். BHMSல இருந்து நான் வேற ஒரு படிப்புக்கு வந்தது மற்றவங்களுக்கு தெரிய வந்தப்ப அவங்க கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கவும் வேறு விதமாக பார்த்தும், இவர் டாக்டர் ஆனால் நல்லது, இன்னும் 2 வருஷம் படித்து ஒரு கிளினிக் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு இந்த மாதிரி கருத்துக்களும் சோர்வான வார்த்தைகளும் தான் வந்துச்சு. ஆனால் படிப்பின் அழுத்தத்தை தாங்க முடியாததன் காரணமாக விக்டர் தன்னுடைய படிப்பை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார். அதற்காக அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருக்கும். 2 வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரீ எக்ஸாமும் எழுதியிருக்கேன். ஏன்னா சில சப்ஜெக்டில் நான் பின்தங்கி இருந்தேன், என்னால் முழுசாக படிக்கவும் முடியல. சில சப்ஜெக்டில் நான் பின்தங்கி இருந்ததுனால 2 வருஷம் அதை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்டும் வந்துட்டே இருந்துச்சு. இசையில்தான் தனக்கு ஆர்வம் இருப்பதை விக்டர் உணர்ந்தார். அப்பொழுது இந்த பாதையில் முன்னேற அவர் முடிவெடுத்தார். ஆனால் சுற்றி இருந்தவர்களின் வார்த்தை அவருக்கு சோர்வை தந்தது. மியூசிக்கில் என்னோட ஆர்வத்தையும் விருப்பத்தையும் நான் காட்டினப்ப, மியூசிக்கில் நான் முன்னேறி போனப்ப, நீ இந்த ஃபீல்டுக்குள்ளாரியே இருந்தால் உனக்கு எந்த எதிர்காலமும் கிடையாதுன்னு என்கிட்டயே சொன்னாங்க. அந்த நேரத்தில் மியூசிக் பற்றி மக்களுக்கு சரியான பார்வை இல்லைன்னு நினைக்கிறேன். மியூசிக் ஒரு பொழுதுபோக்கு, கொஞ்சம் கேட்கலாம், டைம் பாஸ் தான், அதில் போனால் எல்லாரும் கெட்டு தான் போவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி தான் அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகள் வந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு அதெல்லாம் கேட்டு கேட்டு. ஆனால் விக்டர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி தன்னுடைய மனதையும் முழு உழைப்பையும் இசையில் வெளிப்படுத்தினார். ஒரு ஆன்ட்டி எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க எங்கள் குடும்பத்துக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ஒரு பாட்டுக்கு மியூசிக் வாசிச்சதை பார்த்துட்டு அவங்க என்ன தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க என்னை உட்கார வச்சு, மகனே நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற, ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பண்ணுற எல்லாத்தையும் புதுசாக பண்ணு, யாரையும் காப்பி பண்ணாத. இப்படி உற்சாகம் கிடைச்சப்ப எனக்கு மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கற்றுக்கிற ஆர்வமும் அதிகமாச்சு. கொஞ்ச நேரம் கீபோர்ட் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே 7 மணி நேரமாக மாற்ற ஆரம்பித்தேன். பைபிள் வசனங்கள் மூலமாக பலப்பட்ட போது விக்டருக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவிலும் தன்னுடைய ஆர்வத்தை நிலையாக வைக்க தைரியமும் நம்பிக்கையும் கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பிலிப்பியர்ல எழுதியிருக்கு. அதே பலன் எனக்கும் கிடைச்சிச்சு. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சங்கீதம் 23 சொல்லுது. எனக்கு எதிர்ப்புகளும் சோர்வுகளும் வந்தப்ப வசனங்கள்ல வாசிச்சதை தான் நான் செஞ்சேன். நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். அப்ப அந்த எதிர்ப்புகளையும் கூட தேவன் சாதகமான விஷயங்களை கொண்டு வந்தாரு. விக்டர் பைபிள் வசனங்களில் உறுதியாக இருந்து தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் தொடர்ந்து நடந்தபோது அவருடைய கடின உழைப்பிற்காக பலன் கிடைக்க தொடங்கியது. நான் கூட்டத்துல நின்று ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனா அவங்க கூட சேர்ந்து ஆராதிக்கவும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு தந்தாரு. இப்படி இந்தியாவில் இருக்கிற பல ஆராதனை வீரர்களோடு எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சது. இசையுடன் சேர்த்து படிப்பையும் தொடர அவருடைய தாய் அவரை உத்வேகப்படுத்தினார். நான் என்னோட கல்லூரி படிப்பை முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோட அம்மா, நீ முடிச்சிட்ட, இதுக்கப்புறமா நீ பிஎட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எம்எட்டும் முடித்தேன். அப்புறம் எங்கள் அம்மா என்னை பிஹெச்டிக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. பிஹெச்டிக்கு எங்கள் அம்மா அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ மியூசிக்கில் பிஹெச்டிக்காக முழுமையாக நான் ஆய்வு செஞ்சேன். பிஹெச்டிக்கு தேவையான வேலைகளை பார்த்தேன்.
கிட்டத்தட்ட விக்டர் 10 வருடத்துக்கு முன்பு தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். பிறகு ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூட், மியூசிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மற்றும் ஒரு மீடியா மினிஸ்ட்ரியை தொடங்கினார். தான் அநேகரை தொடவும் உத்வேகப்படுத்தவும் தேவன் தன்னை கருவியாக பயன்படுத்தியதற்காக அவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் செஞ்ச விஷயம் என்னோட பிளானை விடவும் பெருசா இருந்துச்சு. என்னோட பிளான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதே கிடையாது. நான் செய்யறது கொஞ்சம் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் நல்லதை இன்னும் ரொம்ப நல்லதா கொண்டு வந்தாரு. மேலும் ரிசல்ட்டை நல்லபடியா கொண்டு வந்தாரு. ஆண்டவரே உதவாத என்ன உதவக்கூடியவனா மாத்தினதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். நான் இன்னைக்கு என்னோட ஊருக்கும் நாட்டுக்கும் பயன்படுறவனா இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டாக்டர் விக்டர் அவங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. நம்ம எதிர்காலத்தை நினைச்சு நம்ம மனசுல நிறைய திட்டங்கள், கற்பனைகள் இருக்கும். ஆனா நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்கள் தான் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம இவங்களுடைய சாட்சியின் மூலமா பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் போது நமக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, நம்மளால மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்படி தேவன் செய்கிறார். ஜெபம் அதற்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஜெபத்துல கேட்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மார்ச் மாதம் நேஷனல் டிவி நிகழ்ச்சியில் சூரத்தைச் சேர்ந்த முகலி சராசியனை சர்ச் கோயர், அதோடு இந்த தவ காலத்தில் ஆன்மீக பாடல்களின் மூலம் இயேசுவின் சிலுவை பாடுகளை உணருங்கள். இந்த மாதம் முழுவதும் மனம் திரும்புதல், ஜெபம் மற்றும் நம்பிக்கையின் பயணம் உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம இன்றைக்கே வெற்றியை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைபிள் வசனங்கள் இதற்கு ஒரு அஸ்திபாரமா இருக்கு. நம்ம தேவனிடத்தில் நம்முடைய அஸ்திபாரத்தை வைக்கும்போது தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. பைபிள்ல வெற்றியை பற்றி நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருந்து தேவன் இறங்கி வந்து மக்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பைபிள்ல இந்த சம்பவம் நிறைய அற்புதங்களை உள்ளடக்கியதா இருக்குது. பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக இருந்த தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தேவனே இறங்கி வந்தார், தன்னுடைய வல்லமையை காண்பித்தார். மனுஷங்க ரொம்ப கடினமா நடக்கும்போது தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கவங்க கடினமா நடக்கலாம். உங்க கூட யாருமே இல்லாத மாதிரி, உங்களுக்குள்ள நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
ஆனா நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கு. 10 வாதைகள் வந்த போதும் கூட இதை சரி செய்ய தேவனால தான் முடியும் அப்படின்னு ஜனங்க பேசினாங்க. உங்க வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு கடினமான நிலை வந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் உதவி செய்தார். நீங்களும் கூட அவரிடத்தில் கேட்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஜெபம் அதற்கு ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பேஜ்ல நம்முடைய ராக்கி சகோதரர் உங்கள் விருப்ப பாடல் இருக்குது. அவருடன் சேர்ந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் விரும்பும் பாடல்கள் வித் ராக்கி ப்ரோ நேரலையில் ஒளிபரப்பப்படும் ஒரு புதிய வாழ்வு ஃபேஸ்புக் பக்கத்தில் மாலை 7 மணிக்கு உங்களுடைய விசேஷமான நபருக்காக, உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பாடலை டெடிகேட் செய்யுங்கள். அவருடைய பெயரை சொல்லுங்கள். உங்கள் அன்பை காற்றில் பரவ செய்யுங்கள். இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு, சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள். கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவெண்ட் டீட்டெயில்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கே நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் நமக்கு பக்கத்துல இருக்கும்போது நம்மளால வெற்றி பெற முடியும். அவருடைய வல்லமையினால நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. இப்போ அவருடைய வல்லமைக்காக, அவருடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமான நிலை இருந்தாலும் சரி, அவரிடத்தில் உதவியை கேட்கும் போது நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்க இருந்தே ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையால, உங்களுடைய பலத்தால எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும், வெற்றியை பெற முடியும் இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அப்பா, இப்போதும் கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அவங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அவங்க பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நீர் சர்வ வல்லமை உள்ளவர்னு நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கே அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அவங்க தொழிலில், கல்வியில், குடும்பத்தில் எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உம்முடைய வல்லமையை காட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கே அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சந்தோஷமும் சமாதானமும் அவர்களை நிறுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்து இருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அந்த வெற்றியை தருவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3, 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6. 5, 6
நாம் நம்முடைய சொந்த புத்தியை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே அப்படி தான் செய்கிறோம். நம்ம பெரியவங்க சொன்னாலும் சரி, நம்ம தேவனே சொன்னாலும் சரி, அதை முழு மனதோடு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம முழு மனதோடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சாயும்போது நம்ம எப்போவுமே சில நேரங்களில் நம்ம கோணலான வழிகளை கூட நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனால் தேவனுடைய வழிகள் அப்படி கிடையாது. நம்ம அறிவுக்கு எட்டாதது, நம்ம புத்திக்கு எட்டாததாக இருக்குது. நம்ம கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம்ம வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்க சர்ச்சு கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா நீங்க எங்க வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்க அட்ரஸ் www.cbnindia.org/churchchoirsinconcert register your choir. இதுல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் விக்டர் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய திட்டங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நிறைய பேருக்கு இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், வெற்றியை தருவார். நீங்க உங்க வாழ்க்கையில அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி, இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை தொட்ட பெண்ணை சுகமாக்கினார். இது எந்த வெற்றியை குறிப்பிடுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பணத்தின் வெற்றி, ஆப்ஷன் பி ஜெபத்தின் வெற்றி, ஆப்ஷன் சி விசுவாசத்தின் வெற்றி, ஆப்ஷன் டி பலத்தின் வெற்றி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.